ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் ஓரியன் மால் vlog போட்டிருந்தேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. ஓரியன் மாலில் ஃபன் லீக் போட்டிருந்தாங்க. கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வச்சு நிறைய கேம்ஸ் வச்சுருந்தாங்க. என்ன கேம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, பாப்பா என்னெல்லாம் பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஃபோட்டோ எடுக்க நிறைய கார்ட்டூன் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. பவர் ரேஞ்சர்ஸ், டாம் அண்ட் ஜெரி அப்படி நிறையா பிக்சர்ஸ் வச்சுருந்தாங்க. மோர் தேன் 22 கேம்ஸ் என்னமோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த பால் கேம் தான் இருந்துச்சு. உள்ள திங்ஸ் ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. 1 மினிட்ல எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். பாப்பா விளையாடுறியான்னு கேட்டதுக்கு இது அந்த பால்குள்ளே தான் போய் விளையாடுவேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது, மங்கி ஜம்பிங் சம்திங் இருந்துச்சு. அந்த ரோப் பிடிச்சி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக் மாதிரி குட்டியாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ் கிட்டலாம் நின்று கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் பாப்பா வச்சு. எல்லா டோட்லர் அம்மாவுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஒரு ஃபோட்டோவுக்கு அவங்கள போஸ் கொடுக்க வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். இங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்க பக்கத்தில் டான்ஸ் ஷோ இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே பாட்டு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக பாப்பா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவான். அங்கே ஸ்டேஜ் ஏறுறதுக்கு முன்னாடியே டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் டான்ஸ் ஆடிட்டே இருந்தாங்க. கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டாங்க. அவங்க அப்பா பக்கத்தில் என்னெல்லாம் கேம்ஸ் இருக்குது பார்த்துட்டு வரலான்னு போயிருந்தார். பாப்பா டான்ஸ் ஆடுற தூரமாகவே பார்த்துட்டு வரப்போ யாருடா இது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம், டயர்ட் ஆயிரும் அப்படின்னு சொன்னால் கேட்கவே மாட்டேன்ட்டாங்க. ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கவே இல்லை. புது ஸ்டெப்பாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே டான்ஸ்லேயே மூழ்கிட்டாங்க. ஏதோ புது ஸ்டெப்பாக டான்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. கீழே முட்டி போட்டு ஆடுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கூப்பிட்டா மட்டும் வரவே இல்லை. ஸ்டேஜை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. மத்தியானம் கபன் பார்க் போனதுனால ஆஃப்டர்நூன் நேப்பும் எடுக்கலை. ரொம்ப டயர்டாயிருவாங்க எனக்கு தெரியும். இனி கிராங்கி ஆகிட்டாங்கன்னா தூங்க வைக்கிறது கஷ்டம், எப்படி அழுவாங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அந்த பாட்டோட ஸ்டெப்புக்கு அதோட பீட்க்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டெப் போட்டுட்டு நின்றுருந்தாங்க. அப்படியே டான்ஸ்லேயே மூழ்கிட்டாங்க. அங்கே பாருங்கள், ஆக்ஷன்ஸ் கையில் கொடுக்குற ஆக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள், ஏதோ ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நம்மளுக்கு அதுதானே வேணும். எப்படியோ ஸ்டேஜ்லேருந்து கீழே இறக்கியாச்சு. பசிக்குதுன்னு சொன்னாங்க. பக்கத்தில் ஆர்டிஃபிஷியல் லேக்கில் அந்த வாட்டர்லாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே சாப்பிட போயிட்டோம். பக்கத்தில் சாட் கடை போட்டிருந்தாங்க. நாங்கள் அங்கே சாட்ஸ் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கி கொடுத்துருந்தோம். அன்றைக்கி டே ரொம்ப ஃபன்ஃபில்டாக போயிடுச்சு. ஆனால் பாப்பா எந்த கேம்ஸுமே விளையாடல. டான்ஸ் ஆடியே டயர்ட் ஆகிட்டாங்க. கூப்பிட்டு வரவே இல்லை. ஸ்டேஜை விட்டு இறக்கி கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே தான் போதும்னு ஆயிடுச்சு. சாட் ஷாப் போயிட்டு ரிட்டன் வரப்போ அந்த ஸ்டேஜை பார்த்துட்டு திரும்ப அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே பஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்க. அது கொஞ்சம் தூரமாகவே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, ஏதாச்சும் எட்டி குதிச்சிருவாங்களா என்ன. பேரண்ட்ஸையும் கூட வீட்டில் எல்லாம் குட்டி குழந்தைங்களாம் இருந்தாங்க. போயிட்டு திரும்ப இன்னொரு ரவுண்ட் போவேன்னு ஒரே அழுகை. வீட்டுக்கு போக 1.5 hours ஆகிடுச்சு. கேபில் போகிற வழியிலேயே தூங்கிட்டாங்க பாப்பா. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.